வெல்கம் டு மோட்டார் ராகாஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸான பைக், எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிச்ச பைக்குன்னே சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான பைக்கு MT-15. ஸோ இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஏன் இந்த பைக்கு சூஸ் பண்ணீங்க, எதனால சூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? என் பேர் விக்னேஷ். எங்க இருந்து வரீங்க ப்ரோ? நீங்க? நான் குன்னூர் தான் ப்ரோ. குன்னூர்ல இருந்து வரீங்க. இந்த பைக் வந்து நியூவா பர்ச்சேஸ் பண்ணதா ப்ரீ ஓண்டா ப்ரோ? நியூ தான் ப்ரோ. 2023 மாடல். 2023 மாடல். ஏன் இந்த பைக் சூஸ் பண்ணீங்க? இது நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 150cc நிறைய பைக்ஸ் இருக்கு. இந்த பைக் ஏன் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். இதோட லுக்கும் சரி, ஒரு லுக்கு, மற்றபடி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பார்த்த இதில் இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு. ஏன் R15 சூஸ் பண்ணாம இதோட நேக்கட் வெர்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். ப்ரோ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து MT ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல வரும்போது MT ரிலீஸ் ஆயிருச்சா? இல்ல ப்ரோ, ரீசெண்டாக தான். எனக்கு எப்போ பைக் மேலே கிரேஸ் வந்துச்சோ அப்பையில இருந்து ஓகே எனக்கு MT அதோட லுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு வேண்டி தான் நான் மெயினாக இருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இந்த பைக்ஸ்ல மெயினாக வந்து ஓனர்ஸ் பைக் ஓன் பண்றவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப கம்மியா இருக்கும், பில்லியனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆயிருக்கா? யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா? இல்ல, நானே சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் சிங்கிளா போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. அதே பின்னாடி பில்லியனோட போகும்போது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா? நான் ஒர்க் தான் ப்ரோ. ஒர்க் பண்றீங்க. ஸோ இந்த பைக்கை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கா இல்ல ரொம்ப டைட்டா இருக்கு ப்ரோ அந்த மாதிரி வச்சிருக்கா? ப்ரோ மற்ற பைக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கு. மீடியமா இருக்கு. ஸ்பேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாமே ஈஸி தான் ப்ரோ. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் பசங்க வந்து ஈஸியா இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணலாம், ஈஸியா எடுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் இப்போ நான் முத ஒரு பைக் ஓன் பண்றேன்னா இந்த பைக் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். என்ன ரீசன்னா, ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? என் வண்டி பார்த்தீங்கன்னா 53 தருது ப்ரோ. 53 தருது. ஸோ ஹில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குது? ஹில்ஸ்ல வந்துட்டு 50 தரும் ப்ரோ. 50 தருதுங்களா? நார்மல் ஓட்டினா 50 தரும். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பிளைன்ஸ்ல சில பேர் வந்து 50 தான் தருதுங்கிறாங்க, ஒரு ஹில்ஸ்ல 50 தருதுங்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ப்ரோ ஆல்டர் பண்ணிருக்கீங்க? வண்டி ஆன் பண்ணி பார்ப்போம். என்ன ப்ரோ விட்டு இது ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா? வந்து ஃபிளிக்கர் போட்டிருக்கோம் ப்ரோ. சரி, ஃபிளிக்கர் வந்துட்டு இது ஃபிளிக்கர் போட்டோம்னா அது ஐ வந்துட்டு மினி இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு லுக்கு நல்லா இருக்கும், நிறைய பேர் நல்லா இருக்கணும். ஓகே ஓகே. இது வைசர் போட்டிருக்கீங்க? ஆமா ப்ரோ, செகண்ட் வைசர். இங்க என்ன ப்ரோ வெட்டிருக்கீங்க? பக்கத்துல கொண்டு வரணும். இது பக்கத்துல கொண்டு. அது வந்துட்டு MT இது வந்துட்டு கொஞ்சம் நீளமா வரும் ப்ரோ. ஓகே, பார்க்க அவ்வளவுக்கு நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு டிசைனா கட் பண்ணனால இது லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த நம்மளா கட் பண்ணிருக்கீங்க? ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல ரோட் சைட் டயர் போட்டிருக்கீங்க, ரொம்ப காஸ்ட்லியான டயர் ஆச்சு. இது மெச்லின் ப்ரோ. இது மெச்லின் ரோட் பண்றாரு, அவர் தான் ஷாப் வச்சிருக்காரு, அவரோட இதுல தான் வாங்குனது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹசார்ட் போட்டிருக்கோம் ப்ரோ. ஹசார்ட் எக்ஸ்பிளாஷர் போட்டிருக்கீங்க? எக்ஸ்பிளாஷர் போட்டிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது டயர் மாத்திருக்கு. டயர் காமிக்கலாம். டயர் வந்து பெருசா இருக்கு. என்ன செக்ஷன் இது? 150 அது ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா 180 செக்ஷன். 180 செக்ஷனா? 190 செக்ஷன். எங்க சைடுல ஸ்விங் ஆம்லாம் இடிக்காதா? ஸ்விங் ஆம்லாம் பாருங்க, இங்க பாருங்க உரசுது गाइस. இங்க பாருங்க ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்க, இங்க வந்து பாருங்க, இங்க உரசுது பாரு. நீங்க 180 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ரோ. உரசுது தெரியுதா? சோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், உரசும். டர்னிங் கார்னரிங் எப்படி ப்ரோ இருக்கு? கார்னரிங்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. கார்னரிங் சூப்பரா இருக்கும். எங்க டபுள்ஸோட வந்தாலுமே கார்னரிங் சூப்பரா இருக்கும். கார்னரிங் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. வேற என்ன ப்ரோ? 180 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 190 கொஞ்சம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு போட்டுருக்கேன் லுக்கு காண்டி. ஆமா. மைலேஜ் டிராப் ஆகல? எதனால? மைலேஜ் அவ்வளவுக்கும் டிராப் ஆகாது. சிங்கிளா போறனால மைலேஜ் எதுவும் டிராப் ஆகாது. சோ இந்த வண்டி வாங்க போறவங்களுக்கு என்னென்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? வண்டி வாங்கலாமா இல்ல எப்படி? ஆக்சுவலா நம்பி வாங்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும், லுக்கு நல்லா இருக்கும், அது இல்லாம நல்ல மைலேஜ் தரும். அது ரெண்டுக்கு வேண்டியே வாங்கலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் அது ரெண்டு வேண்டி தான் வாங்குவாங்க மெயினா. ஸோ யமகனாலே சொல்ல வேண்டியதில்லை கைஸ், நம்ம வந்து ரிலையபிலிட்டி ஜாப்பனீஸ் மெயினாக. ஸோ யமகனாலே சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப ரிலையபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸு உங்களுக்கு இதை கேட்டிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டோட நம்பர் வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த வீடியோ எங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணாவோட இன்ஸ்டா ஐடி சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் ப்ரோ. சொல்லிடுறேன். சோலோ ஸ்மாஷர் இன்ஸ்டா ஐடி. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டேக் பார்த்துக்குங்க. ஸோ பாய் கைஸ். பாய். கட் பண்ணுங்க.